அன்பு டெல்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான தொகுதியை பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அதிமுக கூட்டணிக்காக ஓடி ஓடி உழைத்து அதிமுக சார்பாக எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் மீண்டும் திமுக சார்பாக இப்போது நிற்கிறார் அப்படின்னு பாக்குறோம். நிறைய பேர் இன்னும் இவர் அதிமுக தான் இருக்கிறாரோ, சசிகலா அவர்களுக்கு சப்போர்ட் பண்றாரோ அப்படின்னு இப்பவும் நினைச்சு கொண்டிருக்கிறார்கள். கருணாஸ் அவர்கள் சிவகங்கை தொகுதியில் திமுக சார்பாக போட்டியிடுகிறார். அண்ட் அதிமுக சார்பாக செந்தில்நாதன், நாம் தமிழர் சார்பாக இந்துஜா ரமேஷ், தாவேகா சார்பாக குழந்தை ராணி நாச்சியார் அவர்கள் களமிறங்குகிறார்கள். சோ சிவகங்கை தொகுதி யாருக்கு செல்ல வாய்ப்பு இருக்குது? வணக்கம் சார், வெல்கம் டு தி ஷோ. உங்களோட நம்பர். வணக்கம். சிவகங்கை தொகுதியை நம்ம ஏற்கனவே முன்னாடி ஒரு தொகுதி கூட நம்ம பார்த்தோம். அதாவது ஒரத்த நாடு பார்த்தோம். அந்த மாதிரி இன்னொரு 3-4 தொகுதி இருக்கு. இங்க எப்படின்னா, இங்க அதிமுக வாக்குகள் 82,000, டிஎம்கே வாக்குகள் 71,000. அதனாலதான் அவங்க ஒரு 11,000 வாக்குகள் வித்தியாசத்துல போன தடவை அதிமுக ஜெயிச்சது இங்க. ஆனா இங்க 3ஆவதா வந்தது அமமுக. அவங்க கிட்டத்தட்ட 20,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. இப்ப இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து கிட்டத்தட்ட 31,000 வாக்குகள் அந்த எங்கேயோ போய் நிக்குதுங்க. ரெண்டாவது பல இது பார்த்திருக்கிறோம். இப்ப கருணாஸ்க்கு இங்க அவர் தொகுதி மாதிரி இங்க நின்னதே அவருக்கு ஒரு பெரிய, ஆமா, இங்க வந்ததுனால அவருக்கு எதிர்ப்பு தான் இங்க ஜாஸ்தியா இருக்கு. அவரு நிறைய அங்க இதுல எல்லாம் கூட நம்ம பாத்துறோம். களத்துல தெரியல. ஆமா. சோ அதாவது இவர் அதாவது அந்த இப்போ அந்த 2021 அப்புறம் நடந்த 2016 அப்புறம் நடந்த பல பிரச்சனைகள்ல எவ்வளோ பேர் அப்ப களம் ஆடினார்கள். சில பேர் திமுகவுக்கு போயிட்டாங்க, சில பேர் அமமுகல இருந்தாங்க. அதுல தன்னை ஒரு நல்ல நிலையில மக்கள் மத்தியில, அதாவது நான் ஏதோ ஒரு கொள்கைக்காக நான் வெளியில வந்தேன், பிரிஞ்சு வந்தேன் அப்படிங்கிற ஒரு இது மாத்திரம் கிடையாது. கருணாஸ் மேல பலவிதமான குற்றச்சாட்டுகளும் வைக்கப்பட்டது. அவர் வெளியில வந்த முறை, அதுக்கப்புறம் அவர் நடந்து கொண்ட முறை, இதெல்லாம் பெரிதும் ஒரு மக்கள் மனசுல அட்லீஸ்ட் அதிமுக தொண்டர்கள் முதல்ல பெரிய நெகட்டிவ் இமேஜ் அவருக்கு அமைஞ்சிருக்கு. சோ இதனால ஒரு அதிமுகவோட பழைய வாக்குகள் ஒரு வாக்கு கூட இவருக்கு போறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்போ ஒரு மொத்தமா எடுக்க வேண்டிய வாக்குகள் திமுகவோட வாக்குகள் தான். பிளஸ் அவர் ரெண்டாவது இந்த தொகுதி மாறி வந்ததுனால அதுக்கு வேற ஒரு எதிர்ப்பு இருக்கு. திமுக வாக்குகளே ஒழுங்கா வருமான்னு தெரியல. அப்படிங்கிற பட்சத்துல சசிகலா அவர்களுடைய இம்பாக்ட் இதெல்லாமும் இங்க அதான் நான் சொல்றேன். இப்ப நீங்க இங்க ஏற்கனவே அமமுக அதிமுக ஒரு நல்ல கணிசமா நீங்க பிளஸ் இது அதிமுகவோட ஒரு ஹேட்ரிக் தொகுதி. எப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க சிபிஐ ஜெயிச்ச போது கூட அது அதிமுக கூட்டணியில தான் அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. அப்படி பாத்தீங்கன்னா, எப்பெல்லாம் களம் ஓரளவுக்கு அதிமுக ஃபேவரா இருந்திருக்கோ, அதாவது 91, அப்புறம் 2001, அப்புறம் 2011, அப்புறம் 2006, அதுக்கப்புறம் களம் எதிர்ப்பா இருந்த போது கூட அதிமுக இங்க ஜெயிச்சிருக்கு 2011ல 21ல. அதுவும் அமமுகவோட சேர்ந்து இருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட 30,000 வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிச்சிருப்பாரு அவர், செந்தில்நாதன் அவர்கள். ஸோ அதனால இது களம் கண்டிப்பாக அதிமுக சாதகமா இருக்கிறது, எதிர்ப்பு. ஸோ அதனால ஓரளவுக்கு சசிகலா அவர்கள் கேண்டிடேட்டால பிரியப்படுற சில 1000 வாக்குகள் ஒரு பெரிய இம்பாக்ட் இங்க கிரியேட் பண்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. பிளஸ் டெபாசிட் கிடைக்குமா? இங்க டெபாசிட் 16% வாக்கு கண்டிப்பா வரதுக்கு வாய்ப்பு இல்லை சார். டவுட் 16% வாக்கு. ஓகே ஓகே, தேங்க்யூ சார். நேர்களே, சிவகங்கை தொகுதியில ஒரு டாக்டிக்கல் மிஸ்டேக் திமுக பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் புரிந்து கொள்ள முடிகிறது. கருணாஸ் அவர்கள் திமுக போட்டி போடுறது ஒரு தப்பு, தொகுதி மாதிரி போட்டி போடுறது இன்னொரு தப்பு. சோ இந்த மாதிரி அவர் அதிமுக இருந்து வெளியில வந்தது இன்னொரு தப்பு. அந்த மாதிரி தப்புகள் அடுக்கிக் கொண்டே போகலாம். அதிமுக பொதுவாக சிவகங்கை மாவட்டமாகட்டும் சிவகங்கை தொகுதி ஆகட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. கருணாஸ் அவர்களுக்கு அதிமுக வாக்குகள் கிடைக்காது, ஓகே, திமுக வாக்குகளே கிடைக்காது. தனிப்பட்ட கரிஷ்மாட்டிக் வாக்கு அப்படின்றது ஓரளவுக்கு வேணா வரலாமே தவிர
திமுகவிடமிருந்து உள்ளடி வேலைகள், எதிர்ப்புகள் பலவற்றை சந்திக்க வேண்டி வரும் அப்படின்றதுதான் கள நிலவரமாக இருக்கிறது. அந்த தாவேக்கா எங்க டெபாசிட் வாங்குறதுக்கான வாய்ப்பு இல்ல. அமமுக ஒரு கூட்டணி வந்தது மிகப்பெரிய பலமாக அதிமுகவுக்கு மாறி இருக்கிறது. சசிகலா அவர்களுடைய எதிர்ப்பு அப்படின்றது பெரிய இம்பாக்ட் இருக்காது. இதெல்லாம் தான் நம்ம நம்பர் சொல்லுது. சிவகங்கை அதிமுக PR செந்தில்நாதன் அவர்கள் MLA வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நம்மளுடைய அனாலிசிஸ் ஆக இருக்கிறது. மிக நன்றி சார். மீண்டும் இன்னொரு தொகுதியில் சந்திப்போம்.